இதை வந்து பிரியாணிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலையுமே இந்த டீ மசாலான்னு அன்னைக்கு புக் பண்ணால் டிக்கெட்ஸ் வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான். புளி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிற வேண்டியதான். எங்களோட பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். எல்லா நாள்லேயும் ஸ்னோ இப்படி தான் இருக்குது. இந்த டோஃபு பைட்ஸ் வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். இன்னைக்கு என்னன்னா, நாங்கள் பொங்கல் ஷாப்பிங்காக வந்திருக்கோம். கரும்பு, தேவையான வெஜிடபிள்ஸ், நாட்டு காய்கறிலாம் வாங்குறதுக்கு. வாங்க, உங்களையும் கூட கூட்டிட்டு போறேன். நார்த் பிரம்ஸ்விக்ல இருக்க பட்டிதாரில் ஆயில்லாம் சேலில் இருக்கு. இது 1 வீக்காகவே இருக்கு, ப்ளஸ் கீயும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணுங்க. இந்த கிரவுண்ட் நட் ஆயில் வந்து கோல்ட் ப்ரெஸ்டு, இது நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அதுவுமே சேலில் இருக்கு. பிரியாணிக்கு நீங்கள் யூஸ்வலாக சீரக சம்பா ரைஸ் இதுதான் வாங்குவீங்கன்னா, எனக்குமே இது வாங்கினா ஈஸியாக குழஞ்சு போயிடும். அதே மாதிரி அதில் ஒரு அரோமாவும் மிஸ் ஆகும், சீக்கிரம் குழஞ்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டெக்கானில் வந்து கலிஜீரான்னு ஒன்று வரும், இதை வந்து பிரியாணிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அரோமாவும் நல்லாயிருக்கும். 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி சும்மா தம் பண்ணிங்கனாலே நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. பொங்கலுக்கு வந்து பச்சரிசி இருக்குது, பாசிப்பருப்பு மட்டும் இல்லை, அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சாபி நானி இருந்தாங்க. அவங்க வந்து சூப்பராக டீ போடுவாங்க. யூஸ்வலாகவே நமக்கு பஞ்சாபி இந்த தபால் எல்லாம் குடிச்சோம்னா டீ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பட்டிதாரில் எல்லா கடையிலையுமே இந்த டீ மசாலான்னு ஒன்று விற்கும். இதில் வந்து சுக்கு, பிளாக் பெப்பரு, காடமம் எல்லாமே போட்டிருப்பாங்க, நட்மெக் பவுடர் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டீயில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்கனாலும். நாங்கள் இப்போ இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் கிராண்ட் ஸ்வீட்ஸில் இந்த தொக்கு எல்லாமே கிடைக்கும். டொமேட்டோ தொக்கு, புதினா தொக்கு, பாவக்காய் தொக்கு, இது எல்லாமே. நீங்கள் எங்கேயாவது இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த புதினா தொக்கு நல்லாயிருக்கும். இந்த கிராண்ட் ஸ்வீட்ஸு நான் இந்தியாவில் இருக்கும்போது இருந்து இதை ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் யூஎஸ் வந்து பிஸ்னஸ் விசிட்லாம் வரும்போது கூட இந்த புதினா தொக்கு தான் எடுத்துகிட்டு வருவேன். யூஎஸில் எங்கே ட்ராவல் பண்ணுறதுனாலும் அவசரத்துக்கு இதை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மில்க் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மில்லட் மில்க் வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லா மில்லட்ஸும், பட் இது வந்து சுகர் ஆடட் தான். சுகர்னா ஜாகரி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸ்வீட்னிங்க்கு. இதில் வந்து எல்லா மில்லட்ஸும் சேர்த்து மேங்கோ காடமம் ஃப்ளேவர்ட், இதில் ஆப்பிள் சின்னமன் ஃப்ளேவரும் இருக்குது. இது வந்து எங்கேயாவது போகும்போதெல்லாம் ட்ராவல்க்குலாம் சும்மா ஒரு இதாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு நல்ல ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு தேவையான நாட்டு காய்கறி எல்லாமே உள்ளே என்ட்ரானே தனியாகவே வச்சுருக்காங்க. இந்த கத்திரிக்காய், அவரைக்காய், மொச்சை, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. இது மைட்டி ஆந்திரா பீப்புள் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். வெண்டைக்காய் இதெல்லாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து என் பசங்களுக்கு எப்போவுமே இந்த கடலை பருப்பியும் உடச்ச கடலை பருப்பியும் வாங்குவேன். இது வந்து இந்த செட்டிநாடு பிராண்டில் வந்து ஜாகரி ஆட் பண்ணது வரும். மற்ற இதெல்லாம் வந்து இந்த சுகரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி சக்கரைப்பாகு மாதிரி இருக்கும். இது வந்து வெல்லம் யூஸ் பண்ணது வந்து நம்ம ஊர்து மாதிரியே இருக்கும். அதனால இந்த செட்டிநாடு பிராண்ட் இது வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னைக்கு அதில் உடச்ச கடலை பருப்பி மட்டும் இல்லை, இந்த ஹோல் பருப்பி இருக்குது. உடைச்சது வேணுங்கிறதுனால அவனுக்கு நான் இந்த லக்ஷ்மி பிராண்டில் இருக்குது, அதனால அது இப்போதைக்கு எடுக்கிறேன். பட் இதுலேயே அதுவும் கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து நான் ஒன்றா இந்த நேட்டிவ் ஃபுட் ஸ்டோரில் வாங்குவேன், இல்லைனா இந்த பிளிஸ்ட்ரி பிராண்டு. பிளிஸ்ட்ரி வந்து நம்ம ஆர்டர் போட்டால் வீட்லேயே கொடுத்துருவாங்க. மூவிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து இங்கே ஆர்சிசி வேல்யூ டியூஸ்டேன்னு ஒன்று இருக்குது ரீகல் சினிமாஸில். அன்னைக்கு புக் பண்ணால் டிக்கெட்ஸ் வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான். பராசக்தி மூவிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி வந்திருக்கனால டிக்கெட்ஸ் வந்து எங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸில் கிடைக்கும். $7 அந்த மாதிரி தான் வரும். எப்போவுமே ரீகல் சினிமாஸில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து புக் பண்ணுங்கள். எவ்ரி டைம் புக் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் பண்ணால் அது பண்ண முடியாது. லாகின் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆப்பில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பாயிண்ட்ஸ் அதில் வச்சு டிக்கெட்ஸும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பாப்கார்ன் அந்த மாதிரி இதெல்லாமும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து ஏஎம்சியில் கூட இருக்குது. ஏஎம்சியில் ஆனுவல் மெம்பர்ஷிப் வந்து இட் வில் கம் அரௌண்ட் $12-13 ஆஃபரில் போடுவாங்க. அதில் நீங்கள் அந்த ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வென்ஸ்டே அண்ட் டியூஸ்டேஸில் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஹாஃப் ப்ரைஸ்க்கு வாங்கலாம்.
இது வந்து ரீஜனல் மூவிஸ்க்குமே இந்த டிக்கெட்ஸ் வந்து ஹாஃப் ப்ரைஸ் தான். பட் ஜென்ரலாக நீங்கள் அந்த மந்த்லி ஒரு பாஸ் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரீஜனல் மூவிஸ்க்கு வந்து அந்த நியூ சினிமாஸ்க்கும் ரீஜனல் மூவிஸ்க்கும் அது அப்ளிகபிள் ஆகாது. பட் இந்த வேல்யூ ஆர்சிசி வேல்யூ டியூஸ்டேல புக் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் எப்போவுமே ஹாஃப் ப்ரைஸ். இது ஒரு நல்ல டீல் தான். எப்போ புக் பண்ணிங்கனாலும் அதிலே பண்ணுங்கள். படம் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இங்கே மார்னிங் ஒரு 5 o'clock போல் எழுந்திரிச்சேன். இப்போ 6 o'clock போல் ஆகுது. என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு முடிச்சிடலாங்கிறது தான் பிளானு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு பானை வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு நான் என்னோட பிளான் என்னென்னா, எப்போவுமே சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் செய்வேன். அப்புறம் அந்த பொங்கல் குழம்பு எல்லா காயும் 7 காய் போட்டு பண்ணுற குழம்பு மட்டும் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு அந்த குழம்போட விட்டுருவேன். உளுந்து வடைக்கு ஊற வச்சுருக்கேன், அது மட்டும் பண்ணுவேன். இதில் வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு பொங்கல் கொதிச்சிட்ருக்கு தண்ணி. இதில் வந்து குழம்புக்கான பருப்பு வச்சுட்டேன். இதெல்லாம் ரெடி ஆனோடனே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொங்கலுக்கு அரிசி போடுறேன். குழம்புக்கு வந்து இந்த தடவை 9 காய்கறி எடுத்திருக்கேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பரங்கிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன். மொச்சையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பருப்பில் வந்து தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சுக்கணும். இதில் வந்து தேங்காயும் அரைச்சி விடுவோம், ப்ளஸ் பருப்பும் போடுவோம். நான் செய்ய டீட்டெயிலாக காட்டலைனாலும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. இப்போ என்னென்னா குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு இந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ளே போட போகிறேன். இந்த பொங்கல் குழம்புக்கு காய்கறி எல்லாம் மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன். கூட என்னென்னா பருப்பும் தக்காளியும் குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன மசால் ரெடி பண்ணோம் தேங்காய் அரைக்கிறதுக்கு. அதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயமும் சீரகமும் தாளிச்சிட்டு அது கூட சாம்பார் தூளும் தேங்காயும் வச்சு அரைச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டிருக்கேன். அது ரெண்டும் பொரிஞ்சோடனே அதையும் தேங்காவையும் வச்சு அரைக்கணும். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். மீன்வைல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து அந்த பருப்பும் தக்காளியும் வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுடலாம். ஸோ வேக வச்ச பருப்பும் தக்காளியும் உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் புளியும் ஊற வைக்கணும். தக்காளி 2 போட்டிருக்கனால புளி சும்மா சின்னதாக தான் ஊற வைக்கிறேன். இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு நம்ம வதக்கி வச்சிருக்க ஆனியனு சீரகம் 2 ஆட் பண்ணிட்டு அதுலேயே கொஞ்சம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கணும். இதுலேயே சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பரங்கிக்காய் மட்டும் நான் கடைசியாக போட்டிருக்கேன், இல்லைன்னா அது குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி தான் காய்கறி எல்லாம் கொதிச்சுட்டு இருக்கு. பருப்பு, தக்காளி, வெஜிடபிள்ஸ், ஆனியன் ஃபஸ்ட்டு தாளிச்சு விட்டுட்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ தான் அரைச்சி விட்டு அதை இதில் ஊற்ற போகிறேன். ஸோ இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். இன்னும் புளி மட்டும் ஊற்றி கருவேப்பிலை போட்டால் இந்த குழம்பு முடிஞ்சுது. பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி. முந்திரி பருப்பு மட்டும் இங்கே தாளிச்சிருக்கேன், அதை மட்டும் எடுத்து கொட்டுனா முடிஞ்சுது. புளி ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். குழம்பு ரெடி. கடைசியாக கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கணும். மணி 7:30 ஆகுது. பொங்கல் வச்சு முடிச்சாச்சு.
இன்னும் வடை மட்டும் போடணும். ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பிட்டா. டிவியில் அப்படியே ஓடிட்டு இருக்கு. லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் குட்டி பையனை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல பொங்கல்ன்றனால. கொஞ்சமாக உளுந்து வடைக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை மட்டும் இப்போ போட்டு எடுத்துட்டேன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அதை முடிச்சுட்டு லாகின் பண்ணணும் ஆஃபீஸ்க்கு. எங்கள் வீட்டு பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட் வடை, வெண்பொங்கல், 9 காய் போட்டு பொங்கல் குழம்பு, தேங்காய் சட்னி, சக்கரை பொங்கல். இந்நேரம் இந்தியாவில் எல்லாத்துக்கும் பொங்கல் முடிஞ்சிருக்கும். பட் இப்போ தான் நாங்கள் எங்களோட பொங்கல் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம். வெண்பொங்கல், பொங்கலுக்கு வைக்கிற 9 காய் போட்ட குழம்பு, தேங்காய் சட்னி, சக்கரை பொங்கல், வடை. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இனிமேல் தான் பேக் பண்ணி கொடுத்து விடணும். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே பேக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு பொங்கல் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கேன். இது பொங்கல் எல்லாம் முடிச்சு வர ஒரு கரிநாள். இன்னைக்கு எதுவும் ஸ்பெஷல் இல்லை. இங்கே யூஸ்வலாக நம்ம ஊர்ல எல்லாம் கரிநாளுக்கு வெளியெல்லாம் போவோம். இங்கே இன்னைக்கும் லைட்டாக ஸ்னோஃபால் இருக்கனால எங்கேயும் பெருசாக வெளியே போகல. பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன்னா மசாலா சேமியா. இது எப்படின்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் தாளிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு ஒரு லைட் மசாலா, பிரியாணி மாதிரி ஹெவியான மசாலா கிடையாது, போட்டு பண்ற ஒரு சேமியா. இதுக்கு தொட்டுக்க வந்து பீனட் சட்னி பண்ணியிருக்கேன். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேங்கிறத நானும் அதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. நமக்கு பொங்கல் என்ன, கரிநாள் என்ன, நியூ இயர் என்ன, கிறிஸ்மஸ் என்ன, எல்லா நாள்லேயும் ஸ்னோ இப்படி தான் இருக்குது. பயங்கரமாக ஸ்னோ பெய்யுது. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே ஸ்னோ போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மழையோடு சேர்ந்து வரும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. பார்த்தா இப்போ நல்லா வந்துருச்சு. ரோடெல்லாம் கூட இன்னும் பெருசாக எதுவும் ப்ரிப்ரேட்டரி ஒர்க் பண்ணலை. இன்றைக்கும் பயங்கரமான ஸ்னோ. காலையிலேருந்து கிச்சனில் தான் வேலை ஃபுல்லாக போயிட்டுருக்கு. லஞ்சு முடிச்சிட்டேன். என்ன செஞ்சுருக்கேன்னா ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் பூண்டு குழம்பு, வாழைக்காய் பொடி மாசை, எக்கு. நான் அகைன் இன்னைக்கு சாட்டர்டே, அதனால அவங்களுக்கு மட்டும் எக்கு பண்ணியிருக்கேன். இது வந்து பையனுக்கு மசால் போடாதது. எனக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து டோஃபு பைட்ஸு. இது கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். அந்த டோஃபு பைட்ஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு க்ரீன் சட்னி. இந்த க்ரீன் சட்னி வந்து நான் எப்போவுமே பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா நான் சாலட்லாம் எனக்கு கொஞ்சம் இந்தியன் வெர்ஷனாக பிடிக்கும். ஸோ இது வந்து பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 3-4 நாளைக்கு நல்லாயிருக்கும். அதை நான் சாலடுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது ஏர் ஃப்ரையரில் பண்ணுறோன்னா அதுக்கும் இது யூஸ் ஆகும். இந்த டோஃபு பைட்ஸ் வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். பயங்கர ஹெல்தி வெர்ஷன், நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸு. இது வந்து ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன், டீப் ஃப்ரைடு கிடையாது. கொஞ்சம் அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆயில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் வந்து பட் அ குட் ஸ்நாக் ஃபார் த கிட்ஸு. வாங்க எங்கள் லஞ்சுக்கு போகலாம்.